நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் மனசுல உன்னை எங்க வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி இருப்பேன்னு நினைக்கலடா. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. மாமா அப்பா எதுக்காக திட்டினாரு? ஏய், அவர் எங்க திட்டினாரு? சும்மா பேசிக்கிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அதுதான் பேசுறதா? நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அவர் ஏன் திட்டினாரு? அப்படி நீ என்ன பண்ண? நீ பாதியில கேட்டுட்டு ஏதாவது சொல்லாத. அவர் என்ன திட்டல. ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் டென்ஷன் பண்ணிட்டாரு, அவரை திட்டிக்கிட்டு இருந்தாரு. பாதியில எல்லாம் கேட்கல, முழுசா கேட்டுட்டு தான் சொல்றேன். அப்பா அவ்வளோ கோவமா எரிச்சலா பேசினதையும் நீ பேசாம கேட்டுட்டு இருந்ததையும். என்ன பிரச்சனை? என்னதான் நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நீ எதுவும் யோசிக்காத. ஒண்ணும் இல்ல மகா. அவர் அப்படி திட்டுறாரு, என்ன யோசிக்க வேண்டாம்னு சொல்ற பாரு. ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டாரு, விடு. காரணம் இல்லாம எதுக்கு திட்டணும் உன்ன? மாமா தானே, விடு. இல்ல பாரதி, அப்பா சரியில்லை இப்பெல்லாம். என்கிட்ட தான் வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு பார்த்தா உன்கிட்டயும் அப்படிதான் பண்றாரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல மகா. மாமாவுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், அதுல ஏதோ சொல்லியிருப்பாரு. பாரதி, நான் உன்னை கேட்கவா? கேளு மகா. நாம தனியா போயிடலாமா? ஏய், என்னாச்சு உனக்கு? இல்ல பாரதி, நம்ம தனியா போயிடலாம், இங்க இருக்க வேணாம். ஏற்கனவே போறேன்னு சொன்னப்போ மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு பாத்துல. இப்ப கஷ்டப்பட மாட்டாரு, போங்கன்னு தான் சொல்வாரு. ஏதோ ஒரு நாள் கோபப்பட்டாருன்னு இப்படி யோசிக்கிற தப்பு மகா. இல்ல பாரதி, உன்னை இப்படி எல்லாம் பேசுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக வீட்டு விட்டு போலான்னு சொல்றியா? மாமா ஒரு நாள் கோச்சிட்டாருன்னு அவர் இவ்வளவு நாள் நடந்துகிட்டத மறந்துட்டு போ சொல்றியா? அதெல்லாம் தெரியாது பாரதி. எனக்கு உன்னை யாராவது ஏதாவது சொன்னா தாங்கிக்க முடியல. ஏய், யாரோ சொல்லல, சொன்னது உங்க அப்பா தானே. யாரா இருந்தா என்ன? உன்னை திட்டினா நான் எப்படி பாத்துட்டு சும்மா இருக்கிறது? அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டு இருந்த மகாவாணி. எனக்கு அப்பா இப்பவும் முக்கியம்தான், அதுக்காக உன்னை விட்டு தர முடியாது. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னோட ஹஸ்பண்ட். இந்த வீட்ல உன்னை யாராவது ஏதாவது சொன்னா பாத்துட்டு இருக்க முடியாது. அப்பா விட்டுட்டு எங்கூட கிளம்பி வர அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்பாவை விட்டுட்டு வரேன்னு அர்த்தம் இல்ல, ஆனா நீ கூப்பிட்டா வருவேன், எங்க வேணா வருவேன் பாரதி. நீ ஏற்கனவே வீட்டை விட்டு போலான்னு சொன்னப்போ சரின்னு தானே சொன்ன. இப்ப என்ன புதுசா கேக்குற? அப்ப நான் கூப்பிட்டேன், நீ வரேன்னு சொன்ன. இப்ப நீயே போலான்னு சொன்னதும் என்னால நம்ப முடியல. நமக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது பாரதி. தேங்க்ஸ். தேங்க்ஸா? உன் மனசுல மாமாவுக்கு என்ன இடம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்காக அவரை விட்டு வரேன்னு சொன்ன பாரு, ஏதோ ஆகுது உள்ள. உன் ஃபீல் புரியுது மகா, அவசரப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ண. மாமா சொன்னதை பெருசா எடுத்துக்கல, ஏன் மாமா தானே. எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்ல தெரியல, இருக்குது. அது எதுக்கு ஆஃப் பண்ற? அயன் பண்ணி முடிச்சா அதை ஆஃப் பண்ணணும்ன்ற அறிவில்ல? முடிச்சாதானே, இன்னும் முடிக்கலையே. அதுக்குள்ள அங்க என்ன பண்ற? ஏன் இதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? நீ எங்கேயாவது போ, இல்ல போகாம இரு, எனக்கு என்ன? இப்படி இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே. அங்க போவாத இங்க போவாதான்னு சொல்றது யாரு? நீதானே. இனி சொல்லல, ஆளை விடு. எப்ப பாரு சண்டைய போட்டுக்கிட்டு. சண்டை போடுறது யாரு, நானா இல்ல நீயா? வர வர உன் கூட பேசுறதுக்கே எரிச்சலா இருக்கா அசோக். உனக்கு என்ன பிடிக்கல, அதான் உன் பிரச்சனை. காலையிலேயே ஆரம்பிக்காத அசோக். யாரு ஆரம்பிச்சது, நானா இல்ல நீயா?
அப்பா சாமி, உன் கூட சண்டை போடுற சக்தி எனக்கு இல்ல. ஆபீஸ் போற டைம்ல ஆளை விடு. நான் யாரையும் பிடிச்சி வைக்கல. நானும் யாரையும் பிடிச்சு வைக்கல. இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். என்ன இது உன் வீடுன்னு சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டுறதுல என்ன இருக்கு அசோக்? இது என் வீடு தானே. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியா வெளில போனேன். சண்டையில நான் ரியாக்ட் பண்றத மட்டும் பெருசா சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்னதை விட்டுட்ட. ஒரு மரியாதை இல்லாம இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல கோவம் வேற. என்ன மரியாதை கொடுக்கணும் இப்போ உனக்கு? எல்லாரும் காலில் விழணுமா? பாரதி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரோ அதே வேலை தான் நானும் செய்யறேன். அவருக்கு தர மரியாதையில கொஞ்சமாச்சும் எனக்கு கொடுக்கலாம்ல. அவனோடலாம் உன்னை கம்பேர் பண்ணாத அசோக். அவன் பெனிஃபிட் எதிர்பார்த்துலாம் எதுவும் செய்ய மாட்டான். நான் என்னடி பெனிஃபிட் எதிர்பார்த்தேன்? அப்படியே எனக்கு மெரினா பீச்சில் செலவு வைக்க சொன்ன மாதிரியே பேசுற. எதுக்கு செல? நீயே போய் நில்லு. உன் கூட குப்பை கட்டுறதுக்கு அங்கேயே போய் நிக்கலாம். யார் குப்பை கொட்ட சொன்னது? கிளம்பி போக வேண்டியதானே. பாரு பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் உன் வாயில முதல்ல வர்றது கிளம்பி போ, பிரிஞ்சிடலாம், இனி இது செட் ஆகாதுன்னு. எப்பவும் வெட்டி விடுறதுலே இரு. நான் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேனா? ஒட்டாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வெட்டினா என்ன தப்பு? எவ்வளோ ஈஸியா சொல்ற பார். அவ்வளோதான் உன் மனசுல எனக்கு இடம். அவ்வளோ கூட இடம் இல்ல அசோக். என் மனசுல உனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்ல. போதுமா? உனக்கு என்ன பிடிக்கல சுபா. வேற யாரு கூட இல்லாம என்ன கம்பேர் பண்ணி பாக்குற. அதான் உன் பிரச்சனையே. ஆமா, தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு என்ன பழி சொல்லாத. ஒய்ஃப் மாதிரி அன்பா எனக்கு என்ன நடந்திருக்கேடி நீ? புருஷன் மாதிரி என்னைக்காவது நீ நடந்திருக்கியாடா? எப்ப வர எப்ப போறன்னு ஒன்னும் தெரியல. நீ உன் இஷ்டத்துக்கு இருக்க. நீ மட்டும் என்னவா எல்லாம் என்ன கேட்டு பண்ற மாதிரியே சொல்ற? நீயும் உன் இஷ்டத்துக்கு தானே இருக்க. உன் லைஃப்ல முடிவெடுக்கவே உனக்கு தெரியல. இதுல நான் வேற உன்கிட்ட கேட்கணுமா? விலங்கின மாதிரிதான். இந்த பேச்சு தாண்டி எரிச்சலா இருக்கு. எப்ப பாரு குத்தம் சொல்லிக்கிட்டு மட்டம் தட்டிக்கிட்டு. மட்டம் தட்டாத ஆளா பார்த்து பேச வேண்டியதானே. என்கிட்ட வந்து ஏன் பேசுற? உன்கிட்ட யாரடி வந்து பேசினது? நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். நீ தான் சண்டை கூப்பிட்டது. ஆமா கூப்பிட்டாங்க. வேற வேலை இல்ல பாரு எனக்கு. நல்ல வேலை நீ வேலையை விட்டுட்ட. இல்லனா ஆபீஸ்ல நான் உன்னை டாலரேட் பண்ணணும். சத்தியமா முடியாது அசோக். தேங்க் காட். ஏய், உன்னால ஷர்ட் போச்சுடி. அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணது நான். நீ ஆன் பண்ணிட்டு என்ன சொல்ற? சி, வாய முறி. என்ன சுபா, என்ன பிரச்சனை? பேசிட்டு இருந்தோம்ப்பா. பேசுன மாதிரி தெரியலையே. இவன் எப்பவுமே இப்படிதான், மெதுவா பேச தெரியாது. ஐயோ, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பாய் அசோக். பாய்ப்பா. என்ன அசோக், ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு, என்ன பிரச்சனை? அதான் தெரியலன்னு சொன்னனே. அது எப்படி தெரியாம இருக்கும்? அசோக்கோட சண்டையா? அப்பா அவனோட தான் சண்டை. என்ன பிரச்சனை? அவனோட சண்டை போடுறதுக்கு தனியா ஏதாவது பிரச்சனை வேணுமா என்ன? எனக்கு பிடிக்கல அவனை. யார சொல்ற? அசோகையா? அவனையே தான். சும்மா ஏதாவது வளராத. சரி, பேச்சு விடு. அதுக்கு இல்லை சுபா, அவன் கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ண. அதுக்கு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ண. அவன் என்ன சொன்னாலும் பேசாம இருந்து சொல்றியா நீயும்? நீயும்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல. சரி போப்பா. சரி சரி விடு. என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு. ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணோன்னு தோணுது விக்கி? ஏன் 2 பேரும் சேர்ந்து இருக்கோன்னு கூட தெரியல. நாம 2 பேரும் இப்படி பேசுற மாதிரி கூட அசோக் கிட்ட பேச முடியல. சொல்றேன்னு கோச்சிக்காத சுபா. அசோக் முன்னாடி இருந்தே இப்படி தானே இருக்கான். அவன் கேரக்டரே டோன்ட் கேர் டைப் தானே. இல்ல விக்கி, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லவ் பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி ஹியூமரா பேசுறது, ஜாலியா பேசுறது எல்லாம் பிடிச்சிருந்தது. இப்பவும் அப்படியே இருந்தா எப்படி? இது என்ன அநியாயமா இருக்கு சுபா? ஒரு மனுஷன் மாறாம இருக்கிறது தப்பா? நீயும் உளராத. டீம் லீடரா இருக்கும்போது இருக்கிற மாதிரி மேனேஜர் ஆன பிறகும் இருப்பேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? வேலிட் பாயிண்ட். கஷ்டம் தான் அப்படி சொன்னான். அசோக் அப்படிதான் இருக்கும். சீரியஸ்னஸே இல்ல. நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறதே இல்ல தெரியுமா? லைஃப் ரொம்ப லோன்லியா இருக்கு விக்கி.
ஆமா, அவன் உன்கிட்ட பேசுறானா? எங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல விக்கி. அவன் சொல்றான் இனி நம்ம ஃபீல்ட்லயே அவன் வேலைக்கு வர போறது இல்லையா? ஏன்? அவனுக்கு பிடிக்கலையா? அப்பாவோட ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கான். ஏய், இதெல்லாம் நீ ஒன்று சீரியஸாக எடுத்துக்காத. வீட்டில் சும்மா இருக்கோமேன்னு போறானா இருக்கும். நீ அவனுக்கு மேல இருக்க. இனிமே சார் ரெஸ்டாரண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறாராம். ஐடி வேலைலாம் வேணாமா. லூஸா அவன்? அவன் ரெஸ்டாரண்ட் போய் பாரதி கிட்ட வேற சண்டை போட்டு வச்சிருக்கான். அது வேற எரிச்சலா இருக்கு விக்கி. பேசி பார்க்க வேண்டியதானே? அவன் கிட்ட பேசுறதுக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கலாம். நான் வேணா பேசவா? அதெல்லாம் வேஸ்ட். வேற என்னதான் பண்றது? அவன் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுறான் தான். நீ தானே பேசி சரி பண்ணணும். எங்க பேசுறது? மார்னிங் போனா நைட்ல தான் வரான். நான் கிளம்புறப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான். வீக்கெண்ட்ஸ்லயும் வீட்ல இருக்கிறது இல்ல. பிரேக் டைம்ல ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. என்ன பண்றது விக்கி? இதை விட பெரிய டிராமாலாம் வீட்ல பண்றான். ஒரு சென்சிட்டிவ் விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா அதை போய் வீட்ல எல்லாருக்கும் தெரிய வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? நீ தப்பு பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாம அதையே திருப்பி திருப்பி பண்ணா என்ன பண்றது? நீயே சொல்லு. கஷ்டம்தான். நான் சந்தோஷமா இல்ல விக்கி. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு ஒவ்வொரு செகண்டும் நான் ஃபீல் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணதுக்காக அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா வீட்ல ரெஸ்டாரண்ட்ல அவன் ஏதாவது சொதப்பி எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுவானோன்னு பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? அவன் எனக்கு வேண்டாம் விக்கி. செப்பரேட் ஆயிடலான்னு தோணுது. ஏய், என்ன சொல்ற நீ? சும்மா ஏதோ வளரிட்டு. இல்ல விக்கி, ஐ எம் சீரியஸ். அவன் இப்படியே பண்ணானா நான் என்ன பண்ணட்டும்? பேசி சரி பண்ண பாரு சுபா. கல்யாணத்தை அவசரமா பண்ண மாதிரி பிரிஞ்சு போறத பத்தி அவசரமா யோசிக்காத. அவசரமா பண்ண கல்யாணம் அவசரமா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஈஸியா சொல்ற. உன் வீட்ல எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டியா? இவன் இப்படியே நான்சென்ஸா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதை விட அதிகமா பிரச்சனை ஏதாவது வருமோன்னு பயமா இருக்கு. இருக்கட்டும் சுபா, கொஞ்சம் வெயிட் பண்ண. அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். நான் ஏன் இஷ்டத்துக்கு இருக்கேன்? இதுக்கு எதுக்கு சேர்ந்து இருக்கணும்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. பேசி சரி பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தா நாங்க ரெண்டு பேருமே எனிமீஸ் ஆயிடுவோம். பிரிஞ்சிட்டுறது தான் பெட்டர். திரும்ப திரும்ப எனக்கு அதுதான் தோணுது. பார்க்கலாம். என்ன மொபைல் உங்களோடதா? ஆமாம் மாமா. அசோக், மாமா ஒரு நிமிஷம். ஃபோன் சைலண்ட்ல இருக்கா? இல்லையே. நான் 5 ஹவர்ஸா இங்க தான் இருக்கேன். ஒரு கால் கூட வரவே இல்லை. அதான் கேட்டேன். பிஸ்னஸ் கால்ஸ் இந்த நம்பரில் தான் வரும். அதுவும் பாக்கெட்டில் தான் இருக்கு. வாங்க உட்காருங்க. அசோக், சுபாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே மாமா. ஏன்? இல்ல, 5 மணி நேரத்துல ஒரு ஃபோன் ஒரு மெசேஜ் கூட வரலையே, அதான் கேட்டேன். அவள் ஆஃபீஸில் இருப்பா, நானும் பிஸியாக இருக்கேன். அதான் டெய்லி வீட்டில் பார்க்குறோமே. நம்புற மாதிரி இல்லையே. இல்லையே, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. லவ் பண்ணும்போது தான் விழுந்து விழுந்து ஃபோன் பண்ணுறதெல்லாம். அப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணனா டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் என்னன்னு கேட்குற டோன்லேயே அடுத்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே வராது. அப்படியா? கல்யாணம் ஆனதும் ரொமான்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி மேலே எங்கேயோ தூக்கி போடுறாங்க இந்த பொண்ணுங்க. என்ன பண்ண முடியும்? எங்க காலத்துல தான் பொண்ணுங்க அப்படி இருந்தாங்க. இன்னும் மாறலையா? அதெல்லாம் மாறவே மாட்டாங்க மாமா. அது சரி, ஃபோன் பண்ணாததுக்கு அது ரீசன் ஓகே. ஆனா என்ன பிரச்சனை 2 பேருக்குள்ளேயும்? அதை நீங்க சொல்லையே. பெருசாலாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்போ சின்னதா ஏதோ இருக்கு. அதை நான் சொன்னால் உங்கள் பொண்ணு மேலே தப்பு சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது. தப்பு யாரு செஞ்சாலும் சரி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். சுபா கிட்ட என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் கேர்லெஸ்ஸாக பக்கி மாதிரி சுற்றிட்டு இருந்தப்போ விழுந்து விழுந்து லவ் பண்ணா சுபா. இப்போ நான் உண்மையிலேயே பொறுப்பாக இருக்கேன். ஆனால் நம்ப மாட்றா. நான் ரெஸ்டாரண்ட் வர்றது மட்டும் இல்லை, அவளுக்கு நான் பண்ணுற எதுவுமே பிடிக்கல.
சொல்லி புரிய வைக்க வேண்டாமா நீங்க? என்னத்தை புரிய வைக்கிறது மாமா? லவ்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் தான் சொன்னான். ஆனால் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு இப்போ ஆரம்பிச்சிட்டா. இதில் என்ன காமெடினா, எதெல்லாம் என்கிட்ட பிடிச்சதுன்னு சொன்னாலோ அதெல்லாம் இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறா. உங்களுக்குலாம் என்ன பிடிக்காதப்போ அவள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா மாமா. நான் பண்ணுறது தப்புன்னு யோசிச்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆனேன். அவளுக்கு எனக்கு பிடிக்கல. அவள் மற்றவங்களோட எனக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா மாமா. அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அசோக் வேஸ்ட்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. சாரி, உங்ககிட்டயே சுபாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அசோக். சரி பண்ணிடலாம் நீங்கள் நினச்சா. சரி பண்ணிடுவோம் மாமா. நானும் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. நீங்கள் கேட்டிங்கன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான். பொண்ணுங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு நாம் ஈஸியாக சொல்லிடுறோம். அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க நம்மகிட்ட பெருசாக எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சின்னதாக ஏதாவது விஷயமா தான் இருக்கும். நாம் அதை பண்ணாலே அவங்க ஹாப்பி தான். சுபாவுக்கு அந்த மாதிரி என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் லைஃப் ஈஸி ஆகிடும். அனுபவமா மாமா? நான் பண்ணாமல் மிஸ் பண்ணது நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஓ ஓகே ஓகே, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. அசோக் மாமா, இந்த 5 hours சுபா ஃபோன் மட்டும் இல்லை, வேற எந்த ஃபோனும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். பரவாயில்ல அங்கிள், உங்களுக்கு ஹியூமர்லாம் கூட வருது. ஆனால் அங்கிள், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும். வேற யாராவது ஃபோன் பண்ணுவாங்கன்னா ஃபோனை இங்கே சார்ஜ் போடுவேனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கவிதையா? ஜனனி, மாவா நினைச்சு எழுதுறியா? யார் கிடைச்சாலும் கவிதை எழுதுருவியா? ப்ளீஸ் விடு. பழைய கவிதையில ஜனனின்னு பேரை அடிச்சுட்டு மகான்னு எழுதுனா வேலை முடிஞ்சதில்ல. என்ன சைலண்டா இருக்க? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்னு பாக்குறியா? சகிக்கல, கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கும் கோவம் வருது? எவ்வளவு ஈஸி இல்ல? கவிதையில பேர் மாறி, ரியல் லைஃப்ல ஆள் மாறி. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீயா வர்ற, நீயா பேசுற, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. உண்மையை சொன்னா உனக்கே கோவம் வருது பாரதி? என்ன உண்மை? மகாவுக்கு தானே கவிதை எழுதின. நீயே படி. மனசு ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம ஏதாவது சொல்லிக்கிட்டு படி. மற்ற இந்த இரவில் நட்சத்திரங்களுக்கு துணையாக நானும் பளிரிடும் அந்த ஒற்றை நட்சத்திரம் போல் மனம் முழுக்க நீ. கொஞ்சமேனும் என்னையும் நினைக்கிறாயா? தேவதையாய் வந்தாய், வந்த வேகத்தில் சென்றாய். சிறகற்ற பறவையாய் நான் உயிரோடு பிணமாக வாழும் கலையை உன்னிடம்தான் கற்றேன். சாரி, ரொம்ப ஃபீல் பண்றியா? பாரதி, நீ ஈஸியா அடாப்ட் பண்ணிப்ப நினைச்ச. இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைக்கல பாரதி. ஏன் நீ கஷ்டப்படலையா? என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. பெருசா உட்காந்து யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா எல்லாத்தையும் மறந்துடுவேன். முடியும்னு தோணல ஜனனி. ரொம்ப நாளா நெஞ்சில் ஏதோ பாறை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. சொல்லதில்ல, சரியானு தோணல.
நீ சந்தோஷமா இருப்ப பாரதி. எனக்கு தெரியும் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. சும்மா சரியாயிடுன்னு சொன்னா ஓவரா ஃபீல் பண்ற? மகா உன் வைஃப், அவ கீழதான் இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? அவார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ற. இது சீரியல், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவும் தமிழ் சீரியல். ஜோக்ஸ் அபார்ட், நீ சீக்கிரம் சரியாயிடுவ. சரியாகணும்னு நான் ப்ரே பண்றேன்.